நாங்கள் இன்று முதன்மைப்படுத்த வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கின்றோம். அதனை மற்றவர்கள் முன்னெடுக்காவிட்டாலும் கூட ஒரு பொறுப்பு வாய்ந்த சமூகம் என்ற வகையிலே நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கின்றோம். எனவே இத்தகைய ஒரு சிந்தனையை இன்று நீதிக்கும் சமாதானத்துக்குமான முன்னணி இந்த நாட்டுக்கு முன்வைக்க விரும்புகின்றது. அதனை விட மேலாக அந்த பொது அடையாளத்தை நோக்கி செல்வதற்கு எங்களுக்கு இஸ்லாம் மிக அழகான வழிகாட்டல்களை தருகின்றது. இந்த மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும், மனித நேயத்தின் அடிப்படையிலே பார்க்க வேண்டும். இந்த நாட்டிலே இருக்கின்ற அனைத்து மக்களும் அல்லாஹுடைய படைப்பினங்கள், அல்லாஹுடைய அடியார்கள். எனவே ஒரு முஸ்லிமுடைய பார்வை இந்த இனத்துவ அடையாளத்திலிருந்து வெளியே வர வேண்டும். மொழியை, பிரதேசத்தை, கலாச்சாரத்தை முதன்மைப்படுத்துவதை விட மனித நேயம் என்ற அம்சத்துக்கு நாங்கள் இன்று முதன்மை கொடுக்க வேண்டும். என்றவே எங்களுடைய சகல பார்வையிலும் இந்த மனித நேயத்தினூடாக இந்த நாட்டு மக்களை பார்க்கின்ற ஒரு பரந்த விரிந்த கண்ணோட்டத்தை முஸ்லிம் சமூகம் எடுக்க வேண்டியிருக்கின்றது. அத்தகைய அந்த பொது அடையாளத்துக்குள் நின்று நாங்கள் இந்த நாட்டை பார்ப்பதற்கு முயற்சிப்போம் என்றால், இந்த நாட்டு மனிதர்கள் படுகின்ற துன்பங்களை, இந்த நாட்டு மக்கள் படுகின்ற கஷ்டங்களை, இந்த நாட்டிலே நடைபெறுகின்ற மனித உரிமை மீறல்களை நாங்கள் மனிதநேய கண்ணோட்டத்திலே பார்க்கின்ற போது அங்கே முஸ்லிம், சிங்களம், தமிழ் என்ற பார்வை எங்களுக்கு வராது. எனவே இந்த நாட்டிலே ஒரு உரிமை மீறல் அது ஒரு முஸ்லிமுக்கு நடந்தாலும், ஒரு சிங்கள சகோதரருக்கு நடந்தாலும், ஒரு தமிழ் சகோதரருக்கு நடந்தாலும் எங்களுடைய பார்வை பொதுவாக இருக்க வேண்டும். ஒரு பேரழிவு இந்த நாட்டிலே ஏற்படுகின்ற போது அந்த மனித அவலங்கள் கூட இந்த இனத்துவ ரீதியாக பார்க்கப்படுவதை பார்க்கின்றோம். ஒரு வெள்ளம் ஏற்படுகின்ற போது கேட்கின்றார்கள், அங்கே எத்தனை முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், அங்கே எத்தனை தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், அங்கே எத்தனை சிங்களவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் என்ற கேள்விதான் எங்களுக்கு வருகின்றது. ஆனால் அங்கே எத்தனை மனிதர்கள், இந்த நாட்டின் பிரஜைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற உணர்வு இந்த சமூகங்களுக்கு வராமல் இருப்பது ஒரு மிகவும் துரதிர்ஷ்டவசமான நிலை. இந்த நிலையிலே இருந்து நாங்கள் மாற வேண்டும். அப்படி மாறுவதற்கு இஸ்லாம் எங்களுக்கு மிகச்சிறந்த வழிகாட்டல்களை தருகின்றது. நீதியினூடாக நாங்கள் ஒரு சமத்துவமான சமுதாயத்தை கட்டியெழுப்புகின்ற அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும். இந்த நாட்டிலே ஒரு போராட்டம் நடைபெறுகின்றது என்றால் அந்த போராட்டம் நீதியின் அடிப்படையிலே நடைபெற வேண்டும். முஸ்லிம் சமூகம் தன்னுடைய இனத்தின், தன்னுடைய சமுதாயத்தின் உரிமைக்காக எழுந்து நிற்கின்ற அதே நேரத்தில் இந்த நாட்டிலே நடைபெறுகின்ற அனைத்து அநீதிகளுக்கு எதிராகவும் எழுந்து நிற்கின்ற, குரல் கொடுக்கின்ற, நீதியை முதன்மைப்படுத்துகின்ற ஒரு சமூகமாக இருக்க வேண்டும். இந்த நீதியை பற்றி குர்ஆன் மிக ஆழமான சிந்தனைகளை எங்களுக்கு தருகின்றது, மிக பரந்த ஒரு கண்ணோட்டத்தை தருகின்றது. ஒரு அல் குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், லா யஜ்ரிமன்ன ஷன்ஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு ஃபஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. குறிப்பாக இலங்கை போன்ற முரண்பாட்டு சூழ்நிலையிலே வாழுகின்ற இந்த சூழலுக்கு இந்த குர்ஆன் வசனம் மிக பொருத்தமானது. இனங்களுக்கு இடையிலே குரோதங்களும் விரோதங்களும் முரண்பாடும் இந்த நாட்டிலே அதிகரித்து காணப்படுகின்றன. அத்தகைய குரோதங்கள், அத்தகைய விரோதங்கள், அத்தகைய முரண்பாடுகள் நீதி செலுத்துகின்ற விடயத்திலே உங்களை செல்வாக்கு செலுத்திவிட வேண்டாம். ஒரு சமுதாயத்தின் மீதார் இருக்கின்ற வெறுப்பு அவர்களுக்கு அநீதி இழைப்பதற்கு உங்களை தூண்ட வேண்டாம். நீதியாக நடந்து கொள்ளுங்கள். அப்படி நடப்பது இறை அச்சத்துக்கு மிக நெருக்கமானது என்று அந்த நீதியை அல்லாஹ் தக்குவாவோடு தொடர்படுத்தி பேசுகின்றான். எனவே இந்த நாட்டில் எங்களுக்கு கசப்பான வரலாறுகள் இருக்கின்றன. வடக்கு கிழக்கிலே மிக பெரும் இன முரண்பாட்டோடு 2 சமூகங்கள் 3 சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த முரண்பாடுகளை இஸ்லாம் பார்ப்பதற்கென்ற ஒரு பார்வையை தந்திருக்கின்றது. அந்த பார்வை நீதி என்ற அந்த கண்ணாடியினூடாக பார்க்கப்பட வேண்டும். அந்த நீதியினூடாக கட்டியெழுப்பப்படுகின்ற ஒரு அரசியல் அமைப்பினூடாகத்தான்
இந்த நாட்டிலே சமாதானத்தை கொண்டு வர முடியும். எனவேதான் நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம், இந்த நாட்டிலே சமாதானம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றால் அங்கே நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும். அந்த நீதிக்கு முன்னால் இந்த நாட்டிலே இருக்கின்ற அனைத்து மக்களும் சமமானவர்கள். அத்தகைய சட்டத்தின் ஆட்சி ஒன்றை இந்த நாட்டிலே நாங்கள் நிறுவ வேண்டும். ஒரு நல்லாட்சியை நிறுவ வேண்டும். நல்லாட்சி பண்புகளை பிரதிபலிக்கின்ற அரசியல் முன்னெடுப்புகள் இந்த நாட்டிலே முன்னெடுக்கப்பட வேண்டும். அதனூடாகத்தான் 66 வருடங்கள் இந்த நாட்டிலே நாங்கள் அடைந்து கொள்ள தவறிய அந்த சமாதானத்தை, அந்த நீதியை, உண்மையான சுதந்திரத்தை இந்த நாட்டுக்கு பெற்றுக் கொடுக்க முடியும். இந்த சமூகங்களுக்கு இடையிலே இருக்கின்ற இந்த முரண்பாட்டை தோற்றுவித்தவர்கள் இந்த நாட்டின் அரசியல்வாதிகள், இந்த நாட்டிலே இருக்கின்ற அரசியல் செயல்பாடுகள், இந்த நாட்டின் அரசியல் கலாச்சாரம், இந்த நாட்டின் அரசியல் நடவடிக்கைகள் இந்த சமூகங்களை கூறு போட்டு வைத்திருக்கின்றன. எனவேதான் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கமும் நீதிக்கும் சமாதானத்துக்குமான முன்னணியும் இந்த நாட்டிலே ஒரு புதிய அரசியல் கொள்கையை அறிமுகப்படுத்துகின்றது, ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்துகின்றது. இந்த நாட்டிலே நீதியான, நியாயமான, ஊழல் மோசடியற்ற சட்டத்தின் ஆட்சி ஒன்றை, நல்லாட்சி ஒன்றை நிறுவ வேண்டும். அதனூடாகத்தான் இந்த நாட்டிலே இருக்கின்ற சகல மக்களுக்கும் அமைதியும், சுபீட்சமும், சுதந்திரமும், சமாதானமும் கிடைக்க முடியும் என்பதை உறுதியாக நாங்கள் நம்புகின்றோம். எனவேதான் எங்களுடைய இயக்கங்களுக்கு இந்த பெயர்களை கூட அந்த பண்புகளை வைத்து நாங்கள் வைத்திருக்கின்றோம். நல்லாட்சி, நீதி, சமாதானம், சமத்துவம், அமைதி என்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த நாட்டுக்கு ஒரு புதிய அரசியல் செய்தியை சொல்ல வேண்டியிருக்கின்றது. குறிப்பாக கிழக்கு மாகாண மக்களுக்கு அந்த தார்மீக பொறுப்பும் கடமையும் இருக்கின்றது. 10க்கு மேற்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களை ஆளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிழக்கு மாகாண முஸ்லிம்களுக்கு இருக்கின்றது. கிழக்கு மாகாண சபையை வழிநடாத்தக்கூடிய சந்தர்ப்பமும் வாய்ப்பும் கிழக்கு மாகாண முஸ்லிம்களுக்கு இருக்கின்றது. எனவே இந்த நாட்டின் ஏனைய பகுதிகளில் அரசியல் எப்படி சென்றாலும் இந்த பிரதேசத்திலே அதே மாதிரி சொல்ல முடியாது. ஒரு முன்மாதிரியான நீதியை அடிப்படையாக கொண்ட, நல்லாட்சி கூறுகளை கொண்ட ஒரு அரசியல் அமைப்பை இந்த பிரதேசங்களிலே உருவாக்குவதன் ஊடாக நாங்கள் இந்த நாட்டுக்கு ஒரு செய்தியை சொல்லுகின்றோம். இதுதான் இந்த நாட்டுக்குரிய தேசிய பங்களிப்பு. இந்த நாட்டு மக்கள் இன்று அத்தகைய ஒரு மாற்றத்தை வேண்டி நிற்கின்றார்கள். இந்த நாடு முழுக்க ஒரு மாற்று அரசியலை வேண்டி நிற்கின்றது. விழுமிய அடிப்படையிலான, மக்கள் நலனை கொண்ட, சேவை மனப்பாங்கை கொண்ட, தன்னலமற்ற ஒரு அரசியல் மாற்றத்தை இந்த நாடு வேகமாக வேண்டிக் கொண்டிருக்கின்றது. எனவே அத்தகைய ஒரு மாற்றத்துக்கு நாங்கள் பங்களிப்பு செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவ்வாறு பங்களிப்பு செய்யக்கூடிய சகல வாய்ப்புகளும் வசதிகளும் எங்களுக்கு இருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹுடைய ஆட்சி இந்த உலகத்துக்கே மிக முன்மாதிரியாக நடைபெற்றிருக்கின்றது. காந்திஜி அவர்கள் கூட இந்த உலகத்தின் சகல பிரச்சனைகளுக்கும் உமரின் ஆட்சி நிர்வாகம் வர வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு மிக முன்மாதிரியான ஒரு அரசியல் வரலாற்றை எங்களுடைய சமூகம் கொண்டிருக்கின்றது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த விழுமிய ஆட்சியை, அந்த விழுமிய நிர்வாகத்தை, அந்த நல்லாட்சி பண்புகளை முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டிலே தனக்கு இருக்கின்ற அரசியல் அதிகாரத்தை, பலத்தை வைத்து முன்மாதிரியாக நடந்து காட்டுவதற்கு இந்த நாட்டிலே நாங்கள் தவறி இருக்கின்றோம். இந்த வரலாற்று தவறிலிருந்து நாங்கள் மீள வேண்டும். இந்த முஸ்லிம் சமூகத்தை ஒரு சரியான அரசியல் பாதையிலே வழிநடத்த வேண்டும். இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு இஸ்லாம் வழிகாட்டுகின்ற அடிப்படையிலே ஒரு அரசியல் பாதையை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதனூடாக முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டிலே தலை நிமிர்ந்து வாழ முடியும்.
அதே நேரத்தில் ஏனைய சமூகங்களுக்கு ஒரு முன்மாதிரியான சமூகமாக வாழ முடியும், அவர்களுக்கும் நாங்கள் வழிகாட்ட முடியும். அத்தகைய ஒரு மிக முக்கியமான வரலாற்று பங்களிப்பை நாங்கள் செய்ய வேண்டும். இது முஸ்லிம் சமூகம் சார்ந்த நலன் மாத்திரமல்ல, இந்த நாட்டின் தேசிய நலன். அத்தகைய ஒரு பங்களிப்பை நாங்கள் எதிர்காலத்திலே செய்ய வேண்டி இருக்கின்றது. அந்த சிந்தனையைத்தான் இந்த 66வது சுதந்திர தின செய்தியிலே நாங்கள் உங்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் சொல்லி வைப்பதற்கு விரும்புகின்றோம். எனவே சகோதரர்களே, அதற்குரிய சிந்தனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சிந்தனைகளை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த விழுமி அடிப்படையிலான அரசியலை எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வளர்க்க வேண்டும். அது வெறுமனே ஒரு அரசியல் செயல்பாடு அல்ல. இஸ்லாத்தின் பார்வையிலே அது ஒரு மிகப்பெரிய இபாதத், அது ஒரு மிகப்பெரிய ஒரு பணி. இந்த பணியை இன்று இந்த சமூகம் வேண்டி நிற்கின்றது. எப்படி தொழுகைக்கு, நோன்புக்கு, ஜகாத்துக்கு, ஹஜ்ஜுக்கு, ஏனைய கடமைகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ, அத்தகைய ஒரு பணியாக இந்த பணியும் நோக்கப்பட வேண்டும். அப்படித்தான் இஸ்லாத்தின் பார்வையிலே நோக்கப்படுகின்றது. அப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இந்த பணியை பார்த்திருக்கின்றார்கள். இன்று சமூகத்திலே ஒரு கருத்து இருக்கின்றது, அரசியல் என்பது ஒரு சாக்கடை, அதிலே நல்ல மனிதர்கள் செல்ல முடியாது என்று. அரசியல் சாக்கடை அல்ல, அரசியல் ஒரு தூய்மையான இபாதத். அல்லாஹ்வுடைய அடியார்களை அவனுக்கு விருப்பமான முறையிலே வழிநடாத்துகின்ற ஒரு நிர்வாகம். ஆனால் பிழையானவருடைய கையிலே இந்த அரசியல் சென்று விட்டதனால் பிழையான மனிதர்கள் அதனை சாக்கடையாக்கி வைத்திருக்கின்றார்கள். அந்த சாக்கடையை துப்புரவு செய்வதற்கு நல்ல மனிதர்கள் முன்வர வேண்டும். அதை ஒரு இபாதத்தாக பார்க்க வேண்டும், அது ஒரு ஈமானிய பணியாக பார்க்க வேண்டும். இஸ்லாத்தின் பார்வை. அப்படி பார்ப்பதன் ஊடாகத்தான் இதனால் இந்த பணிக்கு நாங்கள் பங்களிப்பு செய்ய முடியும். எனவே இந்த நாட்டிலே நாங்கள் மிகவும் பொறுப்பான ஒரு இடத்திலே இருக்கின்றோம். இந்த நாடு ஒரு மிகப்பெரிய பாதாள அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டின் இளைஞர்கள் போதைகளுக்கு அடிமையாகிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டின் இளைஞர்கள் வழிகாட்டல் தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மிக உயர்ந்த வழிகாட்டலை முஸ்லிம் சமூகம் தன்னகத்திலே வைத்துக் கொண்டு இந்த நாட்டுக்கு கொடுக்க தெரியாமல் நாங்கள் இருக்கின்றோம். அரசியல் என்பது இந்த நாட்டிலே இந்த விழுமியங்களை கொண்டு செல்வதற்குரிய மிகச்சிறந்த ஊடகம். நாங்கள் அதனை நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கமும் நீதிக்கும் சமாதானத்துக்குமான முன்னணியும் எங்களுடைய குறுகிய கால அரசியல் வரலாற்றிலே நாங்கள் அவற்றை அனுபவ ரீதியாக கண்டு கொண்டிருக்கின்றோம். இன்று வடமாகாணத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இணைந்து நாங்கள் போட்டியிட்டு அங்கே ஒரு முஸ்லிம் பிரதிநிதியை அந்த மாகாண சபைக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். அது வெறுமனே மரபு ரீதியான ஒரு அரசியல் நடவடிக்கை அல்ல. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஒரு முஸ்லிம் தரப்புக்கும் மரபு ரீதியாக நடைபெறுகின்ற ஒரு அரசியல் உடன்படிக்கை அல்ல. அது நான் இதுவரைக்கும் பேசிய நல்லாட்சி தத்துவங்களின் அடிப்படையிலான அரசியல் உடன்படிக்கை, சமூகம் சார்ந்த ஒரு அரசியல் உடன்படிக்கை. சமூகத்தின் பிரச்சனைகளை, மக்களின் தேவைகளை முதன்மைப்படுத்திய ஒரு அரசியல் முன்னெடுப்பு. அதனால் இந்த சமுதாயத்தின் சுயமரியாதையும் கௌரவத்தையும் பாதுகாத்த நிலையில் வடமாகாண முஸ்லிம் மக்களின் உரிமைகளை வடமாகாண சபையினூடாக பெற்றுக்கொள்வதற்கு மிக காத்திரமான ஒரு பங்களிப்பாக நாங்கள் அதனை செய்திருக்கின்றோம். அந்த அரசியல் நடவடிக்கைகள் நாங்கள் மேற்கொள்கின்ற போது நாங்கள் பேசிய நல்லாட்சி பண்புகளை அங்கே பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே நாங்கள் நடந்திருக்கின்றோம். அது தமிழ் தேசிய தலைமைகளிடத்திலே ஒரு பெரும் செல்வாக்கையும் ஒரு மனமாற்றத்தையும் இன்று ஏற்படுத்தி இருக்கின்றது. அத்தகைய மனமாற்றத்தை இந்த நாட்டின் பெரும்பான்மை சமூகத்தின் அரசியலிலும் நாங்கள் கொண்டு வர முடியும், செல்வாக்கு செலுத்த முடியும். இந்த நாட்டுக்கே ஒரு அரசியலுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு சமூகமாக முஸ்லிம் சமூகம் மாற முடியும். அதற்குரிய சகல பண்புகளும் தகமைகளும் ஆற்றலும் வலிமையும் இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு இருக்கின்றது. ஆனால் அதனை ஒரு நிறுவனமாக கட்டி எழுப்பி இந்த நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக முன்வைக்க வேண்டிய பொறுப்பை நாங்கள் அனைவரும் இணைந்துதான் மேற்கொள்ள வேண்டும். அத்தகைய
ஒரு எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் நகர வேண்டியிருக்கின்றோம். அத்தகைய ஒரு பாரிய தேசிய பங்களிப்பை இந்த நாட்டுக்கு நாங்கள் செய்ய வேண்டும். வெறுமனே சுதந்திர தினம் வருகின்ற போது கொடி போடுவதும் இரத்த தானம் செய்வதும் சில சிரமதானங்களை செய்வதும் தான் முஸ்லிம் சமூகத்துடைய தேச பங்களிப்பாக இருக்க முடியாது. அதனை விட இந்த நாட்டையே வழிநடாத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய தேசிய பங்களிப்பு எங்களுடைய கையிலே இருக்கின்றது. அத்தகைய ஒரு பாரிய பங்களிப்புக்கு நாங்கள் தயாராக வேண்டும். அந்த சிந்தனைகளை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய நடவடிக்கைகளை, எங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் அப்படி பார்ப்பதற்கு இப்பொழுது பழக வேண்டும். அதற்கு மிக முக்கியமானது, நான் இந்த நாட்டின் பிரஜை, இந்த நாட்டின் பிரஜைக்குரிய சகல உரிமைகளும் எனக்கு இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அந்த பிரஜைக்குரிய கடமைகளும் எனக்கு இருக்கின்றது. அந்த கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற தயாராகின்ற போது இந்த நாட்டிலே ஒரு சிறுபான்மை இனமாக அடையாளப்படுத்தப்படுகின்ற நாம் இந்த நாட்டின் தேசிய வீரர்களாக அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நாளை இந்த நாட்டிலே நாங்கள் உருவாக்க வேண்டும். அன்று டிபி ஜாயா அவர்கள் அதனைத்தான் இந்த நாட்டிலே உருவாக்கி சென்றார்கள். அவரை அன்று இந்த பெரும்பான்மை சமூகம் ஒரு சிறுபான்மை சமூகத்தின் உறுப்பினராக பார்க்கவில்லை. சகல நலங்களையும் விட்டு கொடுத்து இந்த நாட்டின் சுதந்திரத்தை முதன்மைப்படுத்தி இந்த நாட்டின் தேசிய வீரராக அன்று டிபி ஜாயாவுக்கு வர முடியும் என்றால் இந்த நாட்டில் இருக்கின்ற நாம் அனைவரும் இந்த நாட்டின் தேசிய வீரர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அத்தகைய ஒரு தேசிய பங்களிப்பை நோக்கி நாங்கள் நகர்வோம். அதற்கு வல்ல நாயன் வழிகாட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மா. நீதிக்கும் சமாதானத்திற்குமான முன்னணி ஏற்பாடு செய்திருக்கின்ற இலங்கையின் 66வது தேசிய சுதந்திர தினத்தினை அனுஷ்டிக்கின்ற இந்த நிகழ்வினை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய சகோதரர் அரஃபாத் ஆசிரியர் அவர்களே, எனக்கு முன்னர் இங்கு உரையாற்றி சென்ற நீதிக்கும் சமாதானத்திற்குமான முன்னணியின் தலைவர் சகோதரர் ஷேக் நஜா முகமது இஸ்லாஹி அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற உலமா பெருமக்களே, சமூக பெருமுகர்களே, புத்திஜீவிகளே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உண்மையில் இன்றைய இந்த நாட்டினுடைய 66வது சுதந்திர தினத்தை கடந்த காலங்களை விட முஸ்லிம் சமூகம் ஒரு மிக பெரும் வாய்ப்பாக, ஒரு சந்தர்ப்பமாக கருதுகின்ற, அதனை கடந்த காலங்களை விட மிக விமர்சையாக, கோலாகலமாக, உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கின்ற ஒரு காலப்பிரிவில் இருக்கிறோம். அந்த வகையில் நீதிக்கும் சமாதானத்திற்குமான முன்னணி தேசிய நலனிலே முஸ்லிம்களின் வகிபாகம் என்ன என்ற கருப்பொருளில் இந்த சந்திப்பினை நடாத்தி கொண்டிருக்கின்றது. உண்மையில் தேசிய நலன் என்று சொல்கிற போது அதற்கு ஒரு பாரிய பின்புலம் இருக்கிறது. அது குறித்து நாம் மிக விரிவாக, மிக நீண்ட நேரம் ஒரு கருத்து பரிமாறலாக செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. வெறும் கடமைக்காக மாத்திரம் அல்லது சம்பிரதாயங்களுக்காக மாத்திரம் இந்த நிகழ்விலே ஒரு சில விடயங்களை பேசி முடித்துவிட்டு போகின்ற ஒரு தலைப்பு அல்ல தேசிய நலனில் முஸ்லிம் சமூகத்தின் பங்களிப்பு என்ற விவகாரம். நீண்ட மணி நேரங்களாக பேச வேண்டிய, தீர்மானங்களுக்கு வர வேண்டிய, அந்த தீர்மானங்களை மிக அவசரமாக நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு வரலாற்று தேவை